சிவகாசி தளபதிக்கு ஒரு ஆல்பம் ஹிட்டா கொடுத்தீங்க. கண்டிப்பா ஒரு பெரிய சேலஞ்சிங் ப்ரோ. எனக்கு சிவகாசி வந்து 7வது படம் எனக்கு. லைக் அப்போதான் நான் புதுசாக என்ட்ரி ஆகியிருக்கேன். அப்போ வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்கள்ல, இது ஸ்ரீகாந்த் ஓகேவா இப்போதானே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பேச்செல்லாம் இருந்தது. ஆக்சுவலாக அது மாதிரிலாம் வந்து புடிசர்கிட்டையும் முடியுமான்னும் போது. பட் எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அப்பாவோட படங்கள் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அப்பா வந்து ஐ திங்க் அஜித் சாருக்கும் ஒரு 18 மூவிஸ் கிட்ட பண்ணியிருக்காரு, விஜய் சாருக்கும் 18 மூவிஸ் கிட்ட பண்ணியிருக்காரு. ஸோ அது எல்லாமே வந்து எல்லாரும் அந்த டைமில் விஜய் சார் வருவார் அந்த ரெக்கார்டிங்க்கு. குஷி டைமாக இருக்கட்டும், தேவா படம், அப்புறம் வந்து ரசிகன் எல்லா 2 ஹீரோஸுமே வந்து படம் சாங்னாலே வந்துடுவாங்க. ஏன்னா அந்த சாங் எவ்வளோ பெரிய பலம்னு சொல்லிட்டாக்கல வந்துட்டு. ஸோ அந்த அனுபவம் வந்து எனக்கு வந்து அந்த சிவகாசிக்கு ரொம்ப பெரிய பலமாக இருந்தது. அது இல்லாமல் பகவதி படத்துக்கு நான் ரீரெக்கார்டிங்லாம் பண்ணியிருந்தேன். அதில் அந்த அந்த அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய பலமாக இருந்தது. அப்போ ஓகே, எல்லாம் ஓகே, ஸ்ரீகாந்த் செட்டில் தான். அதுக்கப்புறம் தான் சார் தான் நீ எல்லா படத்துக்கும் ஐ திங்க் 2008-9 கிட்டத்தட்ட 10 இந்த பக்கம் ஒரு 10 ஒரு 20 படங்கள் ரிலீஸ் ஆயிட்டே தொடர்ந்து ரொம்ப வருஷம் வந்து அதிக படம் பண்ண அவார்டு வாங்கியிருந்தேன். அதுதான் நாளைக்கு 10 படம் ஒரு 20 மூவிஸ் லைக் வித்தின் 2 இயர்ஸ்ல.